ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் JRS VEL ஆடியோலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸை பற்றி தான். அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதனுடைய ஸ்பீக்கர் ஃபிட்டிங் எப்படி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 இன்ச்சுக்கான சப்வூஃபர் பாக்ஸ் இது. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒரு ஸ்பீக்கர் சப்பு எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது என்பதையும் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஹெவியான பாக்ஸு. இது ப்ளைவுட்டில் செஞ்சது தான். 4 பக்கமும் ப்ளைவுட்டு, உள்ளார வர கிராஸும் ப்ளைவுட்டு, எல்லாமே 1 இன்ச்சு ப்ளைவுட் போட்டு செஞ்சது. நல்லா ஹெவியான பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து ஒரு 18லேருந்து 20 கிலோ வெயிட் வரும். அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. அதேமாரி பின்பக்கம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஹேர் வெல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேர் வெல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் இந்த ஹேர் வெல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பலகை வந்து விட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது 10 இன்ச்சு. இது இந்த கிராஸ் பலகை போட்டதுனால ஹேர் உள்ளே போயிட்டு திருப்பியும் கீழே ரிட்டன் வந்து பின்னாடி வர்ற ஹேர் ஹோல்ஸில் வர்ற மாதிரி இந்த டைப்பு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான குவாலிட்டி. ஏன்னா நம்ம ஒரு 200-300 ரூபாய்க்கு பார்த்தோம்னா அது சென்னையில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நானே வாங்கிட்டு வந்து அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வேஸ்ட்டாக போச்சு. காரணம் என்னென்னா அது MDFன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப லோ குவாலிட்டியில் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ் போட்டதுனால வைப்ரேஷன் வந்து அந்த பாக்ஸே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் இந்த பாக்ஸ் வந்து ப்ளைவுட்டில் செஞ்சது. நல்லா ஹெவியாகவும் அதே நேரத்தில் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம இதனுடைய அகலம் நீளம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது அகலம்னு எடுத்தோன்னா 12 இன்ச்சு, நீளம் எடுத்தால் 17 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. இதுதான் இந்த பாக்ஸுடைய நீளம் அகலமெல்லாம். இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங். இது நல்ல அகலம் நீளம் எல்லாம் கரெக்டான ஒரு அளவு தான். இதனுடைய பாக்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்பீக்கரை ஃபிட்டிங் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம இதோட ஆடியோ டெஸ்ட்டும் பார்த்தலாம். நாம் இந்த பாக்ஸை ஃபிட் பண்ணுறப்ப வந்து இந்த ஸ்பீக்கர் மட்டும் இப்போ தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பேர் என்ன, ஹோலி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் பேர். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை இந்த பாக்ஸில் ஃபிட்டிங் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம ஒரு ஆடியோவும் டெஸ்ட்டும் பார்க்கலாம். முதல்ல இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதை வந்து உள்ளர பாக்ஸில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரை எடுத்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம். இது புது கம்பெனி தான் இருந்தாலும் இது இப்போ நம்ம ஃபிட் பண்ணி இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டும் பார்த்துடலாம். பாக்ஸுடைய எஃபெக்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு டேக் ஒன்று போட்டுடலாம். ஏன்னா நம்ம சப்பு போடுறப்போ வைப்ரேஷனில் ஒயர் லூஸ் கண்டக்ட் வரும், அதனால் டேக் போட்டுடலாம். அதேமாதிரி டபுள் செட் டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா ஏர் கொஞ்சம் லீக்கேஜ் ஆகாத இருக்கும். 1 ஸ்கொயர் வச்சு நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரில் வச்சுட்டோம், டேக்கும் அடிச்சிட்டோம். அடுத்ததான் இதை வந்து உள்ளே நம்ம தெளிச்சிடலாம். எப்போயுமே நம்ம ஸ்பீக்கருக்கு போடும்போது கொஞ்சம் ஹெவியான ஒயர் போட்டோம்னா நல்ல ஒரு ஆம்பியர் கொடுத்து நமக்கு டெப்த்துக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நான் வந்து 1 ஸ்கொயர் ஒயர் போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்ம ஸ்க்ரூ ஃபிட்டிங் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ வந்து எப்போயுமே சப்போஸ் நம்ம வந்து ஸ்லிப்பாயிட்டா ஸ்பீக்கரை குத்தி கிழிச்சிடும். அதனால் நான் எப்போயுமே மேலே ஒரு தகடு வச்சு தகடு தான் மேக்ஸிமம் இப்போ தகடு வச்சு 8 ஸ்க்ரூ இருக்குது, 8 ஸ்க்ரூவும் போட்டுடலாம். இப்போ ஒரு ஆடியோ டெஸ்ட் பார்த்தலாம். காப்பிரைட் ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் தான் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.